பொங்கலூர் அதிமுக இன்றைக்கு இதை கொண்டு வருவது முதலில் பேசுபொருளாக்குவது எதிர்க்கட்சி அதிகாரப்பூர்வ எதிர்க்கட்சியுடைய பேசுபொருளை மையப்படுத்துறது அப்படிங்கிறது தாங்கள் தான் எதிர்க்கட்சிங்கிறது. இரண்டாவதாக உட்கட்சிக்குள் இருக்கக்கூடிய சிலர் தான் கொண்டு வரக்கூடிய தீர்மானத்தின் மீதான ஆதரவு எதிர்ப்பு நிலைப்பாட்டை எப்படி எடுக்கிறார்கள் என்பது அப்படிங்கிறதெல்லாம் அடங்கியதுதான் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் சபாநாயகர் மீது. இது எதுவும் சபாநாயகர் மீதான விமர்சனம் குற்றச்சாட்டு மட்டுமல்ல, இதற்குள்ள இந்த அரசியல் கணக்கும் அடங்கி இருக்கிறது அப்படின்றார். முதலில் அண்ணன் ஜென்ராம் அவர்கள் நாம் பெரிதும் மதிக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் அண்ணன் ஒரு அருமையான ஒரு வார்த்தை சொன்னாங்க. அதாவது நீங்க சபாநாயகர் மேடம், நீங்க சபாநாயகர், அவர் ஆளுங்கட்சி, நான் எதிர்கட்சி வேற நினைச்சுக்கிறேன் நானு. அப்போ இந்த கோணத்துல உங்க மேல குறை வந்துரு, அதனாலதான் நான் தவிர்க்கணும்னு நினைக்கிறேன். அவங்க இப்போ அண்ணன் சொன்ன அந்த நீங்க கேட்ட கேள்வியில அண்ணன் சொன்ன பதில வேற மாதிரி இருக்கு. ஏன்னா முழுக்க முழுக்க ஒரு சபாநாயகர் குறித்தான ஒரு குற்றச்சாட்டை பிரதான எதிர்கட்சி அதிமுக வைக்கிறது. அதற்கு என்ன காரணம் என்று ஒரு பத்திரிகையாளராக அவர் பேச வேண்டும். ஆனா அவர் சொன்ன வார்த்தை என்ன, உட்கட்சி பிரச்சனையை அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து சொல்றாரு. இப்போ உட்கட்சி பிரச்சனை சொன்னா தன் உடன் பிறந்த சொந்த அண்ணன் அழகிரியே அரசியல் விட்டு அப்புறப்படுத்தியவர் திரு ஸ்டாலின். அதே மாதிரி இன்றைக்கும் கட்சிக்குள்ள செஞ்சி மஸ்தான் பொன்முடி பிரச்சனை, மூர்த்தி அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் பிரச்சனை, இன்னொரு பாத்தீங்கன்னா திருச்சியில நேரு திருச்சி சிவா பிரச்சனை. இப்படி திமுகவுல பல இடங்களில் உட்கட்சி பிரச்சனை தலை தோங்கி நிற்கிறது, மிக மோசமா இருக்குது. அப்போ உட்கட்சி பிரச்சனை பேசினீங்கன்னா திமுகவால நான் இரவு தூங்க முடியாத அளவுக்கு கஷ்டப்படுறேன்னு ஐயா ஸ்டாலினே சொன்னார். அந்த அளவுக்கு இருக்குது. இப்ப சபாநாயகர் குறித்து நீங்க எதுவுமே இல்ல, சபாநாயகர் சிறப்பா நடத்துறார், அதிமுக வேண்டுமென்றே செய்கிறது. அப்படி அவங்க நடத்துற எம்எல்ஏக்கள் கூட்டத்துக்கு போவாம இருந்து உட்கட்சியில தனக்கான அதிருப்தியை வெளிப்படுத்தியவர் யார்? எம்பிக்கள் கூட்டத்துக்கு போவாம இருந்து உட்கட்சியில அவங்க அதிருப்தியை வெளிப்படுத்தியவர் யார்? அதை பொது வெளியில பேசுபொருளாக்கியவர் யார்? அப்படிங்கிறதும் சேர்த்துதானே கேள்விப்படல. எல்லா கட்சியிலையும் உட்கட்சி பிரச்சனை இருக்கு, அது ஜனநாயகத்துக்கு பண்ணது நீங்க சொல்றது வரவேற்க முடியும். தனியா விவாதிச்சுங்க. இப்ப அதற்காகத்தான் இதை சொன்னார்னு சொன்னீங்கன்னா அது அவசியம் அதிமுக நிச்சயமா இல்லைங்க. ஏற்கனவே 4 பேர் நீக்கப்பட்டாங்க. அவர் எப்படி நடந்தாலும் அதிமுக கவலையே இல்லை. ஆனா நான் செங்கோட்டையன் அப்படிப்பட்டவர் அல்ல. அதை பத்தி நிறைய பேசிட்டோம். இப்போ அவர் சபாநாயகர் அறையில போய் தானே உட்கார்ந்து இருந்தார், அதனாலதான் கொண்டு வந்தாங்களோ சபாநாயகர் மீது. அப்ப என்ன ரியாக்ட் பண்றாரு செங்கோட்டையன் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. 4 வருஷமா இதே சபாநாயகர் தான், 4 வருஷமா அவர் இப்படிதான் ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனால் அவர் அமைச்சர்கள் நாம லைவ்ல பார்க்கும்போது அமைச்சர்கள் குறுக்க எழுந்து அமைச்சர்கள்ட்ட கேட்கிற கேள்விக்கு பதில் சொன்னா கூட முழுவதுமாக பேசிவிட வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியவர். ஒரு இடத்துல அவர் குறிப்பிடுறார் இல்லையா சபாநாயகர், நான் தவறு செய்திருந்தார் முதலமைச்சர் என்னை திருத்தி இருப்பார் அப்படின்னு. ஒரு முறை இவர் ஒரு கேள்வியை எழுப்பினதற்கு, எதிர்கட்சிகள் எழுப்பிய கேள்விக்கு உடனடியாக சபாநாயகர் துறை சார்ந்த அமைச்சர்கிட்ட பதில் சொல்ல அழைத்த போது முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவரை பேச அனுமதிங்க அப்படின்னு சொல்லி எழுந்து அவர் சொன்ன பிறகு மீண்டும் நேரம் கொடுக்கப்பட்டுச்சு இல்லையா? அதெல்லாம் நம்ம பார்க்கத்தானே செஞ்சோம். அவங்க திமுக ஆட்சி சபாநாயகர் முதலமைச்சர் பற்றி பொய் சொல்லாம, ஆனா ஏக்கங்கள் பொய் சொல்றாரு. ஏன்னா உலகத்திலேயே மிகச்சிறந்த முதலமைச்சர், உலகத்திலேயே மிகச்ச சபாநாயகர், உலகத்திலேயே இப்படி யாருமே பண்ணா ஆட்சி நடத்துற மாதிரி பேசணும்னா கேட்கறதுக்கு காதே வலிக்குது மேடம். நீங்க துரைமுருகனுக்கு சபாநாயகருக்கு மோதல் வந்தது, அவர் சொன்ன வார்த்தையை எடுத்து பாருங்க. அதே மாதிரி திரு வேல்முருகன் எம்எல்ஏ அவர்களுக்கும் சபாநாயகருக்கும் மோதல் வந்தது, அவர் சொன்ன வார்த்தை பாருங்க. சபாநாயகர் பொறுத்தவரை நக்கல் பண்றது, நையாண்டி பண்றது, கிண்டல் பண்றது, ஏதாவது எதிர்கட்சியை வெளியிட பண்ணாலும் கேவலப்படுத்துறது. போன முறை ஆட்சியில இதே திரு ஸ்டாலின் எதிர்கட்சியா இருக்கிற போது மாண்புமிகு தனபால் அவர்கள் சபாநாயகர் இருக்கிற போது அந்த ஆசனத்தை எவ்வளவு கேவலப்படுத்தினாங்க. சபாநாயகர் ஆசனத்தை அமர்ந்தாங்க, சட்டை கிழிச்சு வந்தாங்க, அவர் சட்டை கிழிச்சு விட்டாங்க. அத்தனை பேர் சூழ்ந்து மைக்கு எடுத்து அவர் கையை பிடிச்சி இழுத்தாங்க. நாகரிகத்தை பத்தி திமுக பேசுறாங்களா? மக்கள் நம்புவாங்களா? அதாவது ஒரு திமுகவை இவ்வளவு மோசமாக பாராட்டுவது என்பது உண்மையில் வருத்தத்துக்குரிய செய்தி. மக்கள் பாக்குறாங்க. ஏன்னா சபாநாயகருடைய 4 ஆண்டு நடவடிக்கை உங்க கட்சியை பாராட்ட தானே சார் செய்யும். யாராவது விமர்சனங்களை எதிர் விமர்சனங்களை வைப்பாங்களா? அதை நாம அப்படித்தானே பார்க்க வேண்டியதா இருக்குது. அந்தந்த கட்சி கட்டுக்குள்ளதான் இயங்கும். அதுக்கு மீறி நடக்கும் போதுதான் அது பேசு பொருளாகுது. அதைத்தான் அதிமுக சொல்றேங்க. ஆனா பத்திரிகையாளர் ஜென்ராம் அவர்கள் திமுக மாதிரியே பாராட்டி பேசும்போது நான் என்ன சொல்லி வச்சு பாருங்க, அண்ணன் மிகுந்த மரியாதை உண்டு சொல்ல வருது. இன்னொன்னுங்க, கடந்த முறை அப்பா சபாநாயகர் அவர்கள்
சட்டமன்றத்துல பத்திரிகையாளருடைய எதிர்க்கட்சி வேலைங்கிறது ரெண்டையும் பாக்குறது தானே. அவங்க பத்திரிகையாளர் மாடத்துல உட்கார்ந்து என்னத்தை பார்ப்பாங்க? செக்ரட்டரியேட்ல நடக்கிற அசெம்பிளி செஷன்ஸ்ல அவரை குறை சொல்ல மாட்டேங்க, அவரை குறைய சொல்ல மாட்டேன். மதிப்புக்குரிய அண்ணன் அவர் திமுக ஆதரிக்க அதெல்லாம் தவறே கிடையாது. அவர் ஆதரவாளர் இருக்கு, அது பிரச்சனையே அல்ல. அவர் சொன்னது பதில் சொல்றேன். இப்போ 2 மணி நேரம் 52 நிமிடம் பேச அனுமதி கொடுத்தோம் சொன்னார். உண்மையிலேயே மிகச்சிறந்த பேச்சு தானா? உண்மையில் நீங்க நேர்மையான ஆட்சி நடத்துறீங்க. அதிமுக கடந்த காலத்தில் தவறான ஆட்சி நடத்துறீங்க நினைச்சீங்கன்னா அந்த 2 மணி நேரம் 52 நிமிடம் வீடியோவை நீங்க ஏன் வெளியிடல? எடப்பாடியா கேட்ட போது வெறும் 2 நிமிஷம் ஏன் கொடுத்தீங்க? உங்க நேரம் எங்க போச்சுப்போம்? அதையா நீங்க அண்ணன் ஜெனரல் கேட்கல? இப்போ 1 மணி நேரம் குறுக்கீடு, மீதி 1.5 மணி நேரம் பேசுறதுக்கு அவ்வளவு வாய்ப்பு கொடுத்து பெருந்தன்மையான சபாநாயகர் பெருந்தன்மையோடு அது பேசியது நேரடியா ஒளிபரப்புல, அந்த வீடியோ பதிவு தரல. அப்ப என்ன நேர்மை இருக்குது? அப்போ எதிர்கட்சியுடைய தலைவருடைய பேச்சை தெரியாதனமா கொடுத்தாங்க, டங்ஷன் மேட்டர்ல. அதை தாண்டி அதை தவிர எந்த பேச்சையும் ஒளிபரப்பு. இன்னைக்கு கூட பாருங்க, சபாநாயகர் மீது குறை சொல்லி எதிர்கட்சி தலைவரோட தெரியாதனமா எப்படி கொடுப்பாங்க? அதாவது அவர்கள் கொடுக்கறத நாம தெரியாதனமான்னு சொல்லி கடந்து போயிடுறோம், கொடுக்காததை சுட்டி காண்பிக்கிறோம். கொடுக்காததை சுட்டி காண்பிக்க வேண்டியது எதிர்கட்சியோட கடமை. ஆளுங்கட்சி வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க, நேரலையில ஒளிபரப்பணுங்கிறத கேக்குறீங்க. இதெல்லாம் முக்கியமானதுதான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் அவர்கள் கொடுக்கறத அல்லது நேரலையில நம்ம பார்க்கிற விஷயத்தை அப்படியே கடந்து போயிட முடியாதுல்ல மேடம். அப்படி இல்லை. அதாவது டங்ஷன் விஷயத்துல அவர் வீரியமான பேச்சு மக்கள் மத்தியில மிகப்பெரிய தாக்கத்தை உருவாச்சு. அது ஆளுங்கட்சி அச்சப்பட்டது. இப்ப பாருங்க, இன்றைக்கு கூட பாரு, சபாநாயகர் மீது என்ன குறை சொன்னாங்களோ அதை எதிர்கட்சி இன்னைக்கு பேசுகிற போது ஒளிபரப்பல. அப்போ கருப்பு சட்டையோட கடந்த முறை யார் அந்த சார் வந்தாங்க, ஏன் ஒளிபரப்பீங்க? அப்ப ஏன் நீ அது பேசுற? அப்போ சபாநாயகர் நேர்மையானவர், முதலமைச்சர் பெருந்தன்மையாக சொன்னா அது ஏன் கேட்க மாட்டீங்க? அப்போ 12 மணி நேரம் கொடுத்திருக்கிறாருங்கிறதும் ஆன்லைன்ல அந்த நேரம் பஞ்ச் பண்ணப்படுதும் அப்படிங்கறதையும் நீங்க ஏத்துக்கவே இல்லையா? மேம், அந்த 12 மணி நேரத்தை சபாநாயகர் சொல்றாருடைய ஒளிபரப்புனீங்களா? மக்களுக்கு தெரியுமா? ஊடக செய்தியா வந்ததா? இல்லையே. கடைசியா 2.5 மணி நேரம் இல்லையே. அப்படி வந்தது நீங்க சொல்ல எப்ப நம்பிட்டு நானு? நீங்க முதலமைச்சர் பேசுவதையும் ஆளுங்கட்சி அப்ப உங்களுக்கு இன்னைக்கு நீங்க தீர்மானம் கொண்டு வந்தது ஊடகங்கள்ல நேரலையில ஒளிபரப்பணுங்கிறதுக்கான தீர்மானத்தையே கொண்டு வந்திருக்கலாமே. அதுக்கு சபாநாயகர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம்ங்கிறது எப்படியான ஒன்று? மேடம், நீங்க ஒரு எதிர்கட்சியாக ஆளுங்கட்சியுடைய சபாநாயகர் மீது நம்பிக்கை இல்லாம தீர்மானம் கொண்டு வர குறிப்பிட்ட எண்ணிக்கையில் எம்எல்ஏ இருந்தா போதும், அதுக்கு யாரும் கொண்டு வரலாம். அது ஒரு நடைமுறைதான், மரபுதான். இது திமுகவும் கடந்த கொண்டு வந்திருக்குது. இப்போ கொண்டு வந்த பிறகு அது தோல்வி படுதோல்வி அதாவதுங்க நிச்சயமாக தெரியும். தோல்வியும் தெரியாது, யாரு குழந்தைக்கு கூட தெரியும். ஆனால் மக்கள் மத்தியில் இந்த சபாநாயகர் எப்படி இருக்கிறார்? சபாநாயகர் மரபுப்படி பணியாற்றுகிறாரா? அப்ப கடந்த காலத்தில் ஆளுங்கட்சி இருந்த அதிமுக இப்படித்தான் தவறு செய்ய நீங்க முதலமைச்சர் பேசினாருன்னா, அப்ப நீங்க தவறு செஞ்சாங்க, அதே தவிர நீங்க பண்றீங்களா? முதலமைச்சர் குறிப்பிடுகிறார், எங்கள் மீது வைக்கப்பட்ட பல விமர்சனங்கள் அப்படியே அவை குறிப்பில் அன்றைக்கு ஏற்றப்பட்டது அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வைக்கிறார்ல. அப்பவே அவங்க அதுக்காக ஆளுநர்கிட்ட போய் சந்திக்கவும் செஞ்சாங்கல்ல. இந்த மாதிரி 2006-11 இடைப்பட்ட அந்த காலத்துலங்க அன்றைய முதலமைச்சர் எதிர்கட்சி இருந்த மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் தனி ஒரு நபராக சென்று பேசும்போது ஒட்டுமொத்த அமைச்சரவை சகாக்களும் குறுக்கிட்டே பண்ணும்போது கூட அவர் பேசிட்டே வந்தாங்க. என்னென்ன பேசினாலும் அவையில் தயவு செஞ்சு பாருங்க, எடுத்து பாருங்க. நான் அவையில் படிச்சு பார்த்து சொல்றேன். அவருக்கு அச்சிலேட்ட முடியாத வார்த்தை எல்லாமே அங்க விமர்சிச்சாங்க. ஆனா இன்றைக்கு அதே மாதிரி அதிமுக காலத்தும் கடந்த காலங்களில் இதே போன்ற வாய்ப்புகளை திமுகவுக்கு அதிமுக அளித்திருக்குங்க. இப்ப நீங்க சொல்ற 6 மணி நேரம் அதிமுகவுக்கு மன்னிக்கும் திமுகவுக்கு 12 மணி நேரம் அதிமுக எப்படி கொடுத்தான்னு சொல்றீங்களோ, இதே ஒரு வரைமுறை கடந்த காலத்துல ஐயா தனபால் அவர்கள் கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன சொல்றீங்க? அது வாடிக்கைங்க, கொடுக்க வேண்டிய கடமை கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த கொடுத்த அந்த பேசுவதற்கு வாய்ப்பை கொடுத்து விட்டு அந்த செய்தி வெளியே வராமல் பார்த்துக் கொள்வது என்பது என்ன விதமான சட்டமன்ற மரபு ஜனநாயகம் பாருங்க. இப்படி ஆளுங்கட்சி தெரியல பரவாயில்ல. அதாவது மாண்புமிகு முதலமைச்சர்கள் என்ன பேசுகின்றாரோ அந்த செய்தி அப்படியே வருதுங்க. ஆனால் எதிர்கட்சி தலைவர் பேசுகிற எந்த வார்த்தை இன்றைக்கும் வரல. அப்போ மக்கள் மத்தியில அதாவது இங்க பாஜக எதிர்கட்சி இயங்குது, அதுக்காக போட்டின்னு சொன்னா என்ன பேச்சுங்குது? இது சரியான பேச்சை யோசிச்சு பாருங்க. அதிமுக சட்டமன்றத்துல மிக பிரதான எதிர்கட்சி. அந்த கட்சி தன்னுடைய கடமையை சரியாக செய்கிறது. மற்ற கட்சி ஒப்பிட்டு அவசியமே இல்லை. இப்போ புதுசா இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சியுமே எதிர்கட்சி வேலை செய்யுது, அதிமுக செய்யலன்னு கடந்தா சொன்னீங்க. அதிமுக கடுமையாக செய்கிற போது அதுக்கு ஒரு காரணக்காரியம் சொல்லி முத்திர ஊத்துறீங்க. ஆனா மௌனமா இருந்தா அது ஒரு காரணம். நேற்று முன்தினம் போய் செங்கோட்டையன் கேளுங்கன்னு சொன்னது சபாநாயகர் இல்ல, எதிர்கட்சி தலைவர் தான் சொன்னாரு. அவர்கிட்டே போய் அதுக்கான பதில கேளுங்க அப்படின்னு. இன்னைக்கு உண்மை தெரிந்து கொள்ள வேண்டிய நிலைமையிலுக்கு தான் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படிங்கிறத எப்படி அரசியல் கணக்கு போடாம இருப்பாங்க?
மேடம், அதிமுக ஒரு ஜனநாயக ரீதியான இயக்கம், தொண்டர்கள் கூட தலைவராகக்கூடிய மாபெரும் மக்கள் இயக்கம். அதுல அப்படித்தான் இருக்கு ஜனநாயக ரீதியா. திமுகவில் ஐயா கருணாநிதி அவர்களே சொன்னாங்க, நினைவு இருக்குங்க, அழகரி ஒரு வார்த்தை என் மகன் ஸ்டாலினை பத்தி சொல்லி உடனே அழுதாரு இல்லைங்களா? அதுக்கு என்ன சொல்லுவீங்க? நீங்க வந்து இன்னைக்கு கூட உதாரணமா சொல்றது 14 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒன்றை உதாரணமா சொல்றீங்க. ஆனா இன்னைக்கு நடப்புல உள்ள உதாரணத்துக்கு இன்னைக்கு எங்க அழகிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லுங்க. ஏதாவது ஒரு இடத்துல முக அழகிரியால திமுகவுக்குள்ளயும் தமிழ்நாடு அரசுக்கும் ஏதாவது பிரச்சனை ஆயிருக்கா? நீங்க ஒப்பிடுறது வந்து கடந்த காலத்தை ஒப்பிடுறீங்க. அதிமுக நாட்டு பிரச்சனை இல்ல, அது உட்கட்சி பிரச்சனை, அது சகோதர யுத்தம், அது முடிஞ்சது. எந்த பெண்ணுக்கும் முடிச்சிட்டாங்க, அவ்வளவுதான். நாளைக்கு என்ன செய்ய போறீங்க? யாரு இதை வைத்துக் கொண்டு மக்கள் பிரச்சனையை மறைப்பதற்காக இந்த மாதிரி செய்திகளை அதிமுக உட்கட்சி பிரச்சனையை பேச வைத்தால் மக்கள் முகம் சுளிப்பார்கள். உண்மை சொன்னா திமுக செய்யக்கூடிய தவறுகள் வெளியே வராமல் அதிமுக அதை செய்யறதுக்கு தானே எதிர்கட்சிகள் இருக்கிறீங்க. தவறு அதை செய்யறதுக்கு தானே எதிர்கட்சிகள் இருக்க. மக்கள் கிட்ட கொண்டு போய் இந்த அரசு செய்யக்கூடிய தவறுகளை நியாயமா நீங்க வைக்கும் போது அதுதானே எதிர்கட்சியுடைய ஆக்கப்பூர்வமான வேலை. அந்த எதிர்கட்சி வீரியமாக பேசுகிற போது தன் கட்சியில் இருக்கிற தவறுகளை மறைப்பதற்கு இப்படி பேசுறாங்க, ஒரு செய்தியும் பரப்புறாங்க. என்னதான் பண்ணுவீங்க? ஒரு எதிர்கட்சியை என்ன பண்ற சொல்லுங்க. அதற்கான வாய்ப்பை யாரு சார் உருவாக்கி கொடுக்கறா? அது ஒரு கேள்வி இருக்குல்ல. இன்னைக்கு வந்து ஏன் வந்து ஓபிஎஸ் யாருக்கு ஓட்டு போட்டாருன்னு பேச வேண்டியதும், செங்கோட்டையன் யாருக்கு ஓட்டு போட்டாருன்னு பேச வேண்டியதும் ஏன் தேவைப்படுது? அது ஏன் அவசியமாகுது? அது ஏன் பேசு பொருள் ஆகுது? அதை ஏன் கவனிக்க வேண்டியதா இருக்கு? அதிமுக எம்எல்ஏக்கள் தான் ஜென்ராம் குறிப்பிட்டது போன்று அவர்கள் அனைவருமே அதிகாரப்பூர்வமாக இன்றைக்கும் அதிமுக எம்எல்ஏக்கள் தான். கட்சி ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா கூட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இரட்டை இலை சின்னத்தில் நின்ற அதிமுக எம்எல்ஏக்கள் தான். கொரோனா உத்தரவுக்கு கட்டுப்பட்டு நாங்கள் வாக்களித்தோம்னு தான் அவங்களும் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது அது ஏன் அவர்கள் யாருக்கு வாக்களித்தார்கள் அப்படிங்கிறது பேசு பொருள் ஆகுதுங்கிறதுக்கு வந்து யாரை நீங்க குறிப்பிடுவீங்க? யாரை காரணம் சொல்ல முடியும்? நீங்க மேடம் திரும்ப நான் செங்கோட்டையை குறிப்பிடுவீங்கன்னா ஒரு விஷயம் உண்மை சொல்றேங்க. ஒரு நாளுக்கு முன்பாக அவர் போன நிகழ்ச்சிக்கு நானும் போயிருந்தேன். 1 மணி நேரம் அவர் பேசிட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஊடகங்கள்ல விவாதிக்கிற செய்தி எல்லாம் அனைத்தும் அவரே மறுத்தார். அதாவது நான் எனக்குள்ள ஒரு மனக்குறை சொல்றேன், அது எனக்கு போச்சாக்க செய்தி. இதில் கட்சிக்கு சிறு சேதம் என்ன வராது, நான் வெளிப்படையா சில விஷயம் சொல்லிட்டேன்னு அவர் சொன்னார். ஆனா ஊடகத்தில் கண்ணு காது மூக்கு வச்சு என்னென்ன சொன்னாங்க. அதனால அந்த பிரச்சனை தேவையற்றதுங்க. அது அதிமுக உட்கட்சி பிரச்சனை, அதிமுக பார்த்துக்கிட்டு நாளைக்கு அவங்க ஒண்ணு சேர்ந்துட்டாங்க, முடிஞ்சது. ஆனா வெளியில வந்து இப்ப எதிர்கட்சியாக அதிமுக என்னவெல்லாம் சட்டமன்றத்தில் வைக்கலன்னு சொல்லுங்க. எந்த பிரச்சனையில எதிர்கட்சி தலைவர் பேசலன்னு சொல்லுங்க. அதாவது சட்ட ஒழுங்கு பிரச்சனை குறித்து அந்த 2.5 மணி நேரத்துல முழுமையாக காவல்துறை வாணிக்கோர்களே பேசியிருந்தார். அந்த செய்தி ஒரு வரி கூட ஊடகங்களே வெளிவரல. அப்போ அது எப்படி சார் வெளிவராம இருக்கும்? எதிர்கட்சி சொன்ன சட்டம் ஒழுங்கு பிரச்சனை டெய்லி பேசுறீங்க. நீங்க யார் அந்த சார்னு ஒட்டிட்டு போனது வரைக்கும் எல்லாமே வந்துச்சானா எதுவுமே வரலன்னு சொல்றது போன வாரம் நடந்தது எப்படி சார் அவ்வளவு சீக்கிரம் இன்னைக்கு டாக்குமெண்டா டிஜிட்டலைஸ்ட் ஆயிருக்கும் போது மறக்க முடியும், இல்ல வந்து மறைச்சிட முடியும்? ரெண்டுமே முடியாத ஒன்று சார். இல்ல மேடம், யார் அந்த சார்னு சொன்னது வெளியில வந்து அந்த முகமூடி போட்டு போனா செய்தி வந்தோடய உள்ள அமர்ந்திருந்த புகைப்படமோ உள்ள அவர் எதிர்கட்சியர் பேசினாங்க செய்தியோ ஊடகங்கள்ல வந்துதான் தயவு செய்து காட்டுங்க. எங்கேயுமே வரல. சபாநாயகத்துல இதை தாண்டி இன்னொரு விஷயமும் இருக்கு சார். அவை குறிப்பில் இடம்பெறாத ஒரு விஷயத்தை நீங்க ஊடகங்கள்ல எதிர்பார்க்கவும் முடியாது. அதுதான் அவை குறிப்பிலேயே ஏற்றலையே. அதுவும் மரபுக்கு உட்பட்டது, சட்ட விதிகளுக்கு உட்பட்டது. நீங்க திமுக அப்படி ஒரு தவறை சொன்னீங்கன்னா அவை குறிப்பில் ஏதுமே ஏறாது. இப்படிப்பட்ட சபாநாயகர் மீது நம்பிக்கை இல்லை என்றுதான் அதிமுக பொதுச் செயலர் எதிர்கட்சி தலைவர் இன்றைக்கு வந்து தீர்மானத்தை கொண்டு வந்தார். அந்த தீர்மானத்தின் நோக்கம் தான் ஒழிய அதை மறைக்க இதை மறைக்கனா, அதாவது ஐயா கருணாநிதி பல விஷயத்தை அவனை மறைக்க வேற செய்தி பண்ணுவாருங்க. அந்த மாதிரி அதிமுகவுல பொதுச் செயலர் அவரு வெள்ளந்தியான மனிதர், சாதாரண எளிய மனிதர், அவருக்கு தெரிஞ்ச அறிவு அரசியல் அவ்வளவுதான். திமுக கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் தேவை அதிமுக இல்லை. அதிமுக மக்களுக்காக மக்களோடு இயல்பாக உங்களூர் மணிகண்டன் எதிர்கட்சி தலைவரை புகழ்ந்தா அது ஜனநாயகங்கிறீங்க. கட்சிக்காரங்க திமுக காரங்க அவங்க தலைவரையோ அல்லது முதலமைச்சரும் சபாநாயகரும் புகழ்ந்துகிட்டா ஏகபோகமா புகழ்றாங்க. இதெல்லாம் ஒரு மேட்டரா அப்படின்றீங்க? நீங்க சபாநாயகர், நான் எதிர்கட்சி, அவர் ஆளுங்கட்சி, அதனால பேசுறேன். நீங்க புகழ்வதற்கு என்ன காரணமோ அதே அரசியல் காரணம் தான் சார். அவங்க புகழ்றதெல்லாம் மக்களே புரிஞ்சுப்பாங்க சார். ஜென்ரல் சார் ரொம்ப நேரமா சிரிச்சிட்டே இருந்தீங்க. நான் ஏன் சொல்றேன்னா இந்த 4 ஆண்டு காலத்தில் ஒவ்வொரு மக்கள் பிரச்சனைகளிலும் அதிமுக தலையிட்டு பேசி, அதிமுக தலையிட்ட காரணத்தால் தான் பிரச்சனையே திமுக தலையிட்டு இருக்கிறது. எல்லா சட்டமன்ற பிரச்சனையும் பாருங்க. அதிமுக எதிர்கட்சியாக இல்லாவிட்டால் திமுக தலைகால் புரியாம ஆடுங்க. அதற்கு ஒரே முற்றுப்புள்ளியாக அதிமுக இயங்குகிறது. பேசலாம் சார். ஜென்ராம் சார், தலைகால் எல்லாம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சு
அந்த தலையை வச்சும் காலை வச்சும் சொல்லுகின்ற கட்டுக்கதைகள் எல்லாமே பொய் அப்படிங்கிறதும் தெரிஞ்சு ஒரு நிதானமான அரசியலை நடத்தி கொண்டிருக்குது திமுக. இப்படி நான் சொன்னேன்னா பத்திரிகையாளர் திமுகவை பாராட்டலாமான்னு கேட்கிறாரு. உண்மையை சொல்லக்கூடாதுன்றாரு. என்ன செய்யறது? 12 மணி நேரம் 2 மணி நேரம் கொடுத்தவன்னா 2 மணி நேரம் பேசினது எல்லாத்தையும் ஊடகங்கள்ல காட்டலன்னு தான் சொல்றாரு. அதுக்காக ஊடகங்கள்ல காட்டாததுக்கு சபாநாயகர் மேல நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அவை குறிப்பில இருந்து நீக்கி இருந்தாருன்னா 1 மணி நேரம் பேச்ச அவை குறிப்பில இருந்து நீக்கி இருந்தாருன்னா சொல்றத புரிஞ்சுக்க முடியும் என்னால. நீங்க அவை குறிப்புல எல்லாமே இருக்கு. வரலாற்றுல அது ஒரு ஆவணமாக நீங்க என்ன பேசியிருக்கீங்கிறது இருக்க போகுது. அப்படி இருக்கும்போது எதற்காக ஊடகங்கள்ல வராததை இப்படி சொல்றீங்க? அது ஏற்கனவே டிடியில ஏதோ டெக்னிக்கல் ஃபால்ட்டு, அதுக்கப்புறம் நேரலை எல்லாவற்றையுமே நேரலையாக ஒளிபரப்புவதற்கான முயற்சிகளை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் எல்லாம் நடக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அது என்ன நிலைமையில இருக்குங்கிறது தெரியாது எனக்கு. ஆனா அது பற்றியெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். அவங்க பேசுறத, அவைக்குள்ள பேசுறத பார்த்திருக்கிறேன். அப்படி இருக்கும்போது ஊடகங்கள்ல முழுமையாக வரணுங்கிறது தான் முதன்மையான பிரச்சனையாக உணர்ந்து கொள்கிறேன். மற்றபடி சபாநாயகர் மேல அரசியல் விமர்சகர் பொங்கலூர் மணிகண்டனுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிறேன். பேசலாம்.